இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தரிசனம் தரும் அற்புதம். அதேபோல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அருள் புரியும் அபூர்வ தரிசனம். காஞ்சிக்கு இணையாக கும்பகோணத்திலும் ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே திருக்குளத்தில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் அத்திவரதர் பற்றி நாம் அனைவரும் அறிவோம். 2019ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசித்த அந்த மகா வைபவம் அடுத்ததாக 2059இல் நடைபெறும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் காஞ்சிக்கு இணையாக கும்பகோணத்திலும் ஒரு அபூர்வ அத்திவரதர் தரிசனம் நடைபெறுகிறது என்பது பலருக்கும் தெரியாத உண்மை. கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் உள்ள பாதாள அறையில் அத்தி மரத்தாலான சுமார் 1.5 அடி உயரம் கொண்ட ஸ்ரீதேவி பூதேவியுடனான அத்திவரதர் சிலை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் காட்சி தருவதால் இந்த அரிய தரிசனம் திவ்ய தம்பதி தரிசனம் என பக்தர்கள் கருதுகின்றனர். சிலையின் தொன்மை மற்றும் பரம்பொருள் தன்மை காரணமாக அது பாதாள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அத்திவரதர் காஞ்சிபுரம் போல 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்ல, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்படுகிறார். 1915ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால் இந்த சிலை வெளியே எடுக்கப்படாமல் இருந்தது. அதன் பின் 98 ஆண்டுகள் கழித்து 2013ஆம் ஆண்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக வெளியே எடுக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் பாதாள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பாக்கியம் கிடைத்துள்ளது. வரும் மார்ச் 1ஆம் தேதி ஸ்ரீதேவி பூதேவி உடனான அத்திவரதர் சிலை வெளியே எடுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட உள்ளது. மார்ச் 10ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை போன்றவை நடைபெறும். இந்த சேவைகளில் பக்தர்களே கலந்து கொண்டு நேரடியாக அர்ச்சனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுவாக அத்திவரதரை தரிசனம் செய்தால் கல்வி முன்னேற்றம், வேலைவாய்ப்பு உயர்வு, குடும்ப நலன், நோய் நிவாரணம் என பல நன்மைகள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால் இந்த அபூர்வ தரிசனத்தை காண கும்பகோணத்தில் பக்தர்கள் பெருமளவில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை காஞ்சி, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணம். அருளின் வடிவமாக அத்திவரதர் மீண்டும் பக்தர்களை அழைக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.